அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய காலையில் போடுற செய்தி பலருக்குமே போய் சேருதில்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முடிந்த வரைக்கும் தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குவைத் தினார் முதலாவதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 312 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோடு போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 154 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 847 ஃபில்ஸ். 1 கிராம் 2 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 759 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 539 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா. இனி வரும் நாட்களில் மீண்டும் தூசியினுடைய காற்று இருக்கும். காலநிலை குளிருக்கான சூழல் மொத்தமாக முடிவடைந்து இனி வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை விட பெரிய வெப்பம் இன்னும் 2-3 டேஸ் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விட்டிருக்கிறாரு. ஈரானுக்கு இன்னும் சில நாட்களே வழங்கப்படும். அதற்கிடையில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் எந்த அரபு நாடுகள் தடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஈரான் மீது நாங்கள் எங்களுடைய ஆக்கிரமிப்புகளை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஈரான் இதுவரைக்கும் பிடி கொடுத்து அவங்களோட அனுசரித்து போகிறதுக்கான எந்த ஒரு தகவலையும் ஈரான் தரப்புலேருந்து வெளியிடலை அப்படின்றது முக்கிய தகவல். அதே மாதிரி ஈரான் வான்வெளி பகுதிகளில் இருந்து தாக்குதல்கள் அரபு நாடுகளில் நடத்தப்பட்டாலும் ஐஆர்ஜிசி சில நேரங்களில் அதை மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. வேறு யாராவது குழுக்கள் இந்த 2 நாடுகளுக்குள்ளேயும் சண்டை வரணும் அப்படின்றதுக்காகவே வேறு யாராவது இதை செய்கிறாங்களா அப்படின்றதும் சிலருடைய கணிப்பாக இருக்குது. அதே மாதிரி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் வான்வெளியைத்தான் அவங்க பார்க்குறது. இப்போ இந்த நாட்டிலிருந்து இந்த பகுதியிலிருந்து தான் வருது அப்படின்றது தான் கூடுதலாக செய்திகளில் வெளியிடுவாங்க. ஆனால் எந்த தரப்பு இதை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றின தகவல்கள் இனி ஆய்வு செய்தால் தான் தெரிய வரும். ஆனால் அந்த அளவுக்கு இப்போதே சிச்சுவேஷன் இல்லை. பார்க்கலாம் என்ன மாதிரி நிலைமை வருது அப்படின்னு. குவைத் 5 நாள் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்வரும் மே மாதம் 26ஆம் திகதியில் இருந்து 31ஆம் திகதி வரைக்கும் ஈத் அல் அதா, ஹஜ் பெருநாள், பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாளாக குவைத்துடைய அமைச்சரவை கேபினட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஹஜ் பெருநாள் ஆடு தெரியும் தானே உங்களுக்கு, ஆடு பிஸ்னஸ் நடக்கும் அதிகமாக. அதே மாதிரி குர்பானி இறைச்சி பகிர்றது இந்த மாதிரியான அனைத்து விடயங்களையும் அமைச்சரவை மற்றும் முக்கிய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்துல்லா போர்ட், அப்துல்லா துறைமுக பகுதிகளில் உணவு வியாபாரம் பண்ணக்கூடிய ட்ரக்குகள் அனுமதியோடு செயல்படுதா, எத்தனை பேருக்கு லைசன்ஸ் இல்லை, இது எல்லாத்தையுமே கண்காணிக்க புதிய அதிரடிப்படை இறங்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 பேர் ட்ராவல் டாக்குமெண்ட் எல்லாமே கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்களையும் கைது செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க சுங்க அதிகாரிகள். சந்தேகத்துக்கிடமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்கள் அனைத்துமே
தட்டி தூக்கப்படுகின்றது குவைத்துடைய முனிசிபாலிட்டியால். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் இதோ சபா அல் அஹ்மத் பகுதிகளில் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா சட்டவிரோத குடியிருப்புகள் குடி அமைப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து உள்துறை அமைச்சகம் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. பல வீடுகளில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே மின்சாரத்தை துண்டிக்கிறது, அதே மாதிரி தேடுதல் நடவடிக்கைகளில் சந்தேகத்துக்கிடமான ஆக்களோ அல்லது அனுமதியின்றி தங்கி இருக்கிறவங்களாகவோ இருந்தால் அவங்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வராங்க. தயவுசெய்து வீடுகளில் தங்கி இருக்கக்கூடியவங்க அது அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி ப்ரூஃபுகள் எடுக்கிறதுக்காக வேறொரு இடத்துல ரூமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல போய் தங்குறது, இந்த மாதிரி விடயங்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இனி வரும் நாட்களில் ஜாயின்ட் செக்யூரிட்டி கேம்பெயின் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சபா அல் அஹ்மத் சி ரெசார்ட் பகுதிகளில் கடலோர ரெசார்ட்டுகளில் இந்த சோதனைகளை நடத்தி வராங்க. இனி வரும் நாட்களில் குடியிருப்பு பகுதிகளிலையும் சோதனைகள் நடக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி எஃபோர்ட் அனைத்து புதிய டெவலப்மெண்ட் மற்றும் புதிய சிஸ்டங்கள், அதே மாதிரி விஷுவல் ஐடென்டிட்டி மினிஸ்ட்ரி பில்டிங்கில் நடந்திருக்குது. உள்துறை அமைச்சகத்துடைய மேஜர் ஜெனரல் இதை கண்காணித்திருக்கிறார். You know, we're negotiating with Iran, and then you have the Democrats, I call them the Democrats, putting in a bill that Trump should immediately stop. You know how it is to negotiate with a country where you're beating them badly? They come to the table, they're begging to make a deal, because they're begging to make a deal. I hope we don't have to do the war, but we may have to give them another big hit. We may have to give them another big hit. I'm not sure yet. You'll know very soon. But how do you feel when you're negotiating, you're winning every point, and they say, but in Washington, they want to stop you from negotiating. They want to stop you, and it's only political. It's the Democrats. They're dumb. It's a new name. It's a very accurate name. So I'm in the middle of a negotiation. I'm saying you cannot have a nuclear weapon, and it comes over the wire that the Democrats want to stop Trump from further negotiations. They want to stop Trump from, if he has to, giving them another slap.
They want to have a nuclear weapon to blow up the Middle East and to blow up, frankly, the world. It's not going to happen. It's actually a very simple proposition here. There are two options, two pathways we can go down when it comes to the Iran situation. So step back for a little bit. What the President of the United States has said is, number one, Iran can never have a nuclear weapon. And I think it's important for the American people and all of you to appreciate that when we say that, it's not just that Iran cannot have a nuclear weapon, it's what would happen if the Iranians did get a nuclear weapon. We know that a lot of nations all across the Gulf would then want their own nuclear weapon, and then a lot of nations all across the world. And what has been a very effective bright spot of American foreign policy really for the last 20 or so years would disappear overnight. If you have every country in the world scrambling to try to get a nuclear weapon, it would make us all much less safe. And Iran would really be the first domino and what would set off a nuclear arms race all over the world. That's very, very bad for the safety of our country. As the father of 3 young kids, I don't want them to inherit a world where 20 additional regimes, half of them very dangerous and very sympathetic to terrorists, have nuclear weapons. We want to keep the number of countries that have nuclear weapons small, and that's why Iran cannot have a nuclear weapon, on top of all the other things that we might be worried about, that they themselves could use it, that they could use it in leverage and economic control or economic negotiations. We just don't want them to have a nuclear weapon. وبمناسبة قرب حلول عيد الأضحى المبارك، تقدم مجلس الوزراء إلى مقام حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وإلى سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وإلى المواطنين المقيمين الكرام بأسمى آيات التهاني والتبريكات، داعيا المولى عز وجل أن يعيد هذه المناسبة العزيزة على الأمتين الإسلامية والعربية بالخير واليمن والبركات. وضمن هذا السياق قرر مجلس الوزراء تعطيل العمل بجميع الوزارات والجهات الحكومية والهيئات والمؤسسات العامة بمناسبة عطلة الوقوف بعرفات وعيد الأضحى المبارك لعام 1447 هجري، وذلك اعتبارا من يوم الثلاثاء الموافق 26 من مايو 2026 وحتى يوم الأحد الموافق 31 من مايو لعام 2026، بحيث تكون أيام الثلاثاء والأربعاء والخميس والجمعة أيام عطلة رسمية، ويومي السبت والأحد يومي راحة، على أن يستأنف الدوام الرسمي يوم الاثنين الموافق الأول من شهر يونيو لعام 2026. أما الأجهزة ذات الطبيعة العمل الخاصة فتحدد عطلتها بمعرفة الجهات المختصة بشؤونها بمراعاة المصلحة العامة. مساكم الله بالخير. ولاحظنا الغبار اليوم مع الرياح النشطة الشمالية الغربية، ومثل هذه الهبات متوقع نهاية الربيع مع تراجع المنخفضات الجوية وهي الرياح الجنوبية الشرقية الرطبة، وتسيطر علينا الرياح الشمالية النشطة، فنشهد مثل هذه الهبات من الغبار، لكن غبار ما يطول. بتوقع أن تضعف الرياح اليوم ويضعف معاها الغبار، فنلاحظ انخفاض في درجات الحرارة خاصة آخر الليل في المناطق الصحراوية، وأجواء معتدلة بسبب هذا الغبار اللي يغطي على حرارة الشمس، وبالتالي تنخفض درجات الحرارة. فهذه أجواء نهاية الربيع، أجواء فيها تقلب سريع في الحالة الجوية ودرجات الحرارة، لكن فرص الأمطار تضعف خلال الفترة القادمة، وتزيد هبات الغبار مع ارتفاع درجات الحرارة وسيطرة الرياح الشمالية الغربية، والله أعلم.